Hey guys, welcome back to RJ Talks. எங்க சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸ், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகுது. ஸோ அதுக்கு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. இதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போடுறோம். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இதே என் கையில இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்பா ரெடியா? ஓகே ஜெனி. சாக்லேட், அதாவது இந்த சாக்லேட் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாக்லேட் மூலியமா ஒரு சேல்ஸை கேம் சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன், கேளுங்க. ஸ்டோரி ஆரம்பிக்கலாங்களா? அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு பிரபலமான ஒரு வாட்ச் ஷோரூம்ங்க. அந்த வாட்ச் ஷோரூம்ல அந்த ஷாப்போட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு முறை தான் அந்த ஷாப்பை விசிட் பண்ணுவாரு. அப்படி ஒரு நாள் அவர் விசிட் பண்ணும்போது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கிட்ஸுங்க ஷாப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்சஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சேல்ஸ்மேன் காமிச்சுக்கிட்டே இருக்காரு, அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெரைட்டியை வந்து அவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசா பிடிக்கல. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிடிக்காத மாதிரியே ஃபீலிங்ல இருக்காங்க. அப்படி ஃபீலிங்ல இருக்கும்போது எப்படியாவது கேன்சல் பண்ணிட்டு வெளியில போயிடலாங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்ல இருக்கிறத அந்த ஷாப்போட ஓனர் கவனிச்சிடறாரு. ஸோ என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற ஒரு சேல்ஸ்மேனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அமுச்சு விடுறாரு. அந்த சேல்ஸ்மேனும் கொஞ்ச நேரத்துல வராரு. வந்த உடனே நேரம் அந்த ஷாப்போட ஓனர் என்ன, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போறாரு. போன உடனே அந்த கிட்ஸ் கிட்ட ஒரு சாக்லேட்டை கையில கொடுக்குறாரு. அந்த கிட்ஸ் அந்த சாக்லேட்டை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. குழந்தைங்களுக்கு பொதுவாகவே சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட ஹாப்பினஸ் அவங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. மறுபடியும் அந்த ஷாப் ஓனர் அவங்க கிட்ட கேட்கறாரு, மேடம் புதுசா ஒரு வெரைட்டி வந்திருக்கு, ஒரு வாட்ச் நீங்க பாக்குறீங்களான்னு கேட்கறாங்க. சரிங்க சார் பார்க்கலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேல்ஸ்மேன் என்ன பண்றாரு, அந்த வாட்சை காமிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எல்லா வாட்சஸையும் மறுபடியும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு வாட்ச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு சாதாரணமான பட்ஜெட்ல வாட்ச் வாங்க வந்தவங்கள ஒரு ஹை பட்ஜெட்ல அந்த வாட்ச் அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு வெளில போறாங்க. இப்ப தெரியுதுங்களா ஒரு சாக்லேட் சேல்ஸ்ல எப்படி ஒரு கேம் சேஞ்சரா இருந்திருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு கஸ்டமரா மட்டும் நீங்க பார்க்காம உங்கள ஒரு ஆளா நீங்க பார்க்கும்போது உங்க சேல்ஸ்ல பெரிய லெவல்ல ஒரு கேம் சேஞ்சர் இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா நான் நேர்ல பார்த்த அனுபவம் தாங்க இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்குங்க. இது உண்மையாலுமே ஒரு சேல்ஸை ஒரு சாக்லேட் கேம் சேஞ்சர் பண்ண முடியுமாங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதை நேர்ல பார்க்கும்போது. அதனாலதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். தேங்க்யூ. அப்பாவோட பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. RJ Talksக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. RJ Talks, like ears full.